எமது தாய்நாடான இலங்கை இந்து சமுத்திரத்தின் நித்திலம் என்ற சிறப்பினை உடையது. இந்திய சமுத்திரத்தின் மத்தியில் ஒரு தீவாக அமைந்தமையால் மிக புராதன காலம் முதலே சர்வதேச வர்த்தகத்தில் முக்கியத்துவம் பெற்ற நாடாக திகழ்ந்துள்ளது. அமைவிடம் மட்டுமன்றி வாசனை பொருட்களான கருவா, ஏலம், சாதிக்காய், மிளகு மற்றும் யானை தங்கம், முத்து, இரத்தினக்கல் போன்ற பல்வேறு வர்த்தக பொருட்கள் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டதை நாம் யாவரும் அறிவோம். சிறந்த காலநிலை, பல்வேறு கடற்கரை, இயற்கை எண்ணெயின் கொடையான், மலைகள், நதிகள், நீர்வீழ்ச்சிகள் போன்ற பல்வேறு வளங்களை கொண்டுள்ள போதும் ஏன் முன்னேற்றகரமான இலங்கையை உருவாக்காதுள்ளோம். ஆசிய நாடுகளில் ஒன்றான ஜப்பானை எடுத்துக்கொண்டால் இலங்கையை விட மிக மிக குறைந்த வளங்களை கொண்டிருந்த போதும் இன்று உலகிலேயே கைத்தொழிலில் முன்னணியில் திகழ்கின்றது. இதற்கு காரணம் அவர்களுடைய கல்வி முறை, சிறந்த மனித வளம், கடின உழைப்பு, தொழில்நுட்பங்களை பிரயோகிக்கும் திறன். ஒரு நாடு முன்னேற்றகரமானதாக வேண்டுமெனில் நாட்டில் தன்னலமற்ற சிறந்த தலைமைத்துவம், நிர்வாகத்தில் ஈடுபடுபவர்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுதல், இனங்களுக்கு இடையே ஆன ஒற்றுமை நிலவ வேண்டும். இன்று கடல் கடந்து பல்வேறு நாடுகளிலும் சாதனையாளர்கள் பட்டியலில் இலங்கையர்கள் கொடிகட்டி பறக்கிறார்கள். அந்த திறமையானவர்கள் ஏன் நாட்டை விட்டு போனார்கள் என்று யோசிப்போமானால் அதற்கு பல்வேறு காரணங்கள் உள்ளன. வேலையில்லா பிரச்சனை, உழைப்புக்கு ஏற்ற வருமான இன்மை, பொருத்தமில்லாத கல்வி நிலை. முதலில் மனித வளம் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுத்தால்தான் நாட்டின் ஏனைய வளங்களை பயன்படுத்தி முன்னேற்றகரமான இலங்கையை கட்டியெழுப்ப முடியும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. மன்னர் ஆட்சி காலத்தில் கிழக்கு ஆசியாவின் தானிய களஞ்சியம் என போற்றப்பட்ட தன்னிறைவு பெற்றிருந்த இலங்கை இன்று வேறு நாட்டை நம்பியிருக்க வேண்டிய நிலை. இன்றைய இளைஞர்கள் நாளைய தலைவர்கள் என கூறுவது உண்டு. நாளைய தலைவர்களை நீங்கள் வெளிநாடுகளுக்கு அனுப்பிவிட்டு நம் நாட்டை யாரிடம் கொடுக்க போகிறீர்கள்? இந்நிலை மாற வேண்டும். இலங்கையில் இன்று எஞ்சியிருக்கும் நாளைய தலைவர்களாம் இளைஞர்களை இனியும் நாட்டை விட்டு வெளியேறாது தகுதிக்கு ஏற்ற வேலை வாய்ப்புகள், சிறப்பான தொழிற்கல்வி, பொறுப்பான பதவிகள், அவர்களின் ஆலோசனைகள், திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான சிறந்த வாய்ப்புகளை வழங்குவதன் மூலம் மனித வளத்தை முதலில் பாதுகாத்து அதன் மூலம் எமது நாட்டின் வளங்களை வினைத்திறனாக பயன்படுத்தி முன்னேற்றகரமான இலங்கையை உருவாக்குவோம்.